அதெல்லாம் இப்ப பார்க்கும்போது ரொம்ப ஃபீலா இருக்கு. இப்போ வந்து நிறைய ஸ்டோரி எல்லாம் எடிட் பண்ணி போடுறாங்க. இப்ப போட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இருக்கும் போதே நம்ம வந்து புடிச்சு வைக்கலாம் அந்த மனுஷனை. நடிக்கிறது தானே பார்த்துருக்கோம். அவங்க இறந்த பிறகுதான் இப்பதான் பார்க்க முடிஞ்சிருக்காங்க. அன்னைக்கு அவர் இறந்து போனதுனால என்னால் வர முடியல, மாலை போட்டிருந்தேன். அப்பயும் நான் வந்து பார்த்தேன், என்னால் சலிக்காத என்னோட நான் அழுதுட்டேன் அன்னைக்கு. ஆனால் மாலை போட்டு அழுகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப நான் அன்னைக்கு உங்க வீட்ல இருக்க குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்து ஆள் வேணுமா? வீட்டுக்கு வந்து குடும்பத்துல ஒரு மாதிரி நாங்க பார்த்தோம். பிளட் சாம்பிள் கலெக்ஷன், பிசியோதெரபி, நர்சிங் சர்வீஸ் எல்லாமே ஒரே ஃபோன் கால்ல உங்க வீட்லயே SDS நர்சிங் கேர். உண்மையாலே ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம் தான். எங்க அப்பா காலத்துல இருந்து இருக்குது. இப்போ எங்களுக்கும் ஜென்ரேஷன் எங்களோட யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து ஒரு ஃபீலா இருக்குன்னா அவர் எவ்வளவு நல்லவர்ன்றது வந்து இப்பதான் புரியுது. அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா நம்ம நல்லா இருந்திருப்போம் தான் தோணுது. முக்கியமா பார்த்தா அது உண்மைதான். ஆமா, அதுதான். அவருக்கு நடிக்கவே தெரியாது ப்ரோ. எல்லாம் இதுல பாத்திருக்கீங்களா ரிவ்யூல எல்லாம்? அவருக்கு தோன்றதை பேசுவாரு, அவனுக்கு தோன்றதை பண்ணுவாரு. ஆமா, நாங்க நேர்ல பார்த்தது இல்ல, இதோட பார்த்ததே இல்ல. நாங்களும் ஃபேன் தான். நடிக்கிறது தானே பார்த்துருக்கோம். அவங்க இறந்த பிறகுதான் இப்பதான் பார்க்க முடிஞ்சிருக்கு. அவங்க இடம் தெரியாது, அதனால வண்டியில வரச்சலே பட்டுன்னு இறங்கிட்டோம். ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச படம்னா வைதே காத்திருந்தால் அதெல்லாம் நல்லா அதான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அவர் இல்லைன்றது. ஏற்றுக்க முடியல இது வரைக்கும். அவங்க ஃபேமிலிக்கு ஆறுதல் சொன்னதாகவும் இருக்கும், அவங்க தொண்டர்களுக்கெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியும். எனக்கு கேப்டன்னா ரொம்ப உயிர். நான் 7 வயசுலேருந்து ரசிகன் தான், கட்சி கிடையாது, ரசிகன் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேப்டனால. அன்றைக்கி அவர் இறந்து போனதுனால என்னால் வர முடியல, மாலை போட்டிருந்தேன். அப்பயும் நான் வந்து பார்த்தேன், என்னால் சலிக்காத என்னோட நான் அழுதுட்டேன் அன்றைக்கி. ஆனால் மாலை போட்டு அழுகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப நான் அன்றைக்கி அழுதுட்டேன். நான் என்னோடய சோகம் வந்து நான் யாருக்கு தெரியுதோ இல்லையா, எனக்கு தெரியும், என் கேப்டனுக்கு தெரியும். அவர் இறந்து போனாலும் இன்னமும் என் மனசில் இருக்கிறாரு, புரியுதுங்களா? இன்னமும் மக்கள் வந்து இன்னமும் அவர் நம்புறாங்க. ஆனால் இந்த மக்கள் வந்து இப்போ நம்பின மக்கள் அப்போ நம்பியிருந்தாருன்னு வச்சுக்க, இன்னும் அவர் உயிரை இருந்திருப்பாரு. என் பேர் ராஜா, நான் புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன். அன்னைக்கு இங்கே வர முடியலை. எனக்கு கேப்டன் ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு வர முடியாதனால எனக்கு உயிர் அவர். எனக்கு ரொம்ப இது இன்னைக்கு பார்த்தேன்னு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும். நான் நேரில் ஒரு வாட்டி இது வாங்கியிருக்கேன். இது குயிஸ்லாண்ட் இதில் அதில் வாங்கியிருக்கேன். ஆனால் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லா படமும் பார்த்துருக்கேன், எல்லா இதுவும் பிடிக்கும். நான் அவருடைய உயிர். அதெல்லாம் இப்ப பார்க்கும்போது ரொம்ப ஃபீலா இருக்கு. இப்போ வந்து நிறைய ஸ்டோரி எல்லாம் எடிட் பண்ணி போடுறாங்க. இப்ப போட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இருக்கும் போதே நம்ம வந்து புடிச்சு வைக்கலாம் அந்த மனுஷனை. விட்டுட்டோம். கஷ்டமாக தான் இருக்குது. இப்படி ஒரு மனுஷனை இழந்தது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம், மக்கள் தான் தவற விட்டாங்க. என்ன மக்களுக்கோசரம் கை விட்டுறாரு, புரியுங்களா? அவர் இறந்து போனாலும் சரி, அவர் இதில் பண்ணாரு. ஆனால் மக்கள் மனசுல இருந்து எங்கேயும் போக மாட்டாரு, புரியுதுங்களா? ஆனால் நான் 7 வயசுலேருந்து அவர் ரசிகன் தான், புரியுதுங்களா? எல்லா படமும் கேப்டன் படம் எல்லா படம் பார்த்துருக்கேன். கேப்டன் படம் சலிக்கு பார்த்துக்கிறேன். பூந்தோட்ட காவல்காரன் சலிக்கு பார்த்துருக்கேன். அவர் ரசிக்க ஒரு படம் பாய்க்கெல்லாம் பார்த்துக்கேன். 150 படம் பார்த்துருக்கிறேன் அவர் படம், புரியுதுங்களா? 150 படம் பார்த்துருக்கேன். அவங்க பையன் படம் கூட நான் பார்த்துருக்கிறேன். யார் படம்னா பிரபாகரன் படம் நான் சலிக்க பார்த்துருக்கிறேன். ஸோ இப்போ இல்லாதப்போ எல்லாம் வந்து பார்க்கறது பொருள் காட்சி மாதிரி. நான் வந்து ஃபீல் பண்ணி தான் வந்து பார்த்தேன். நான் வந்து பார்க்கணும்லாம் வந்து பார்க்கல. அவ்வளோதான், இவ்வளோதான் லைஃப், இதை தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நல்லவங்களுக்கு தான் அது மாதிரிலாம் பண்ண தோணும், வேற யாருக்கும் பண்ண தோணாதுல்ல. அதுதான் சிம்பிள், அதுதான். நிஜமா நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் ஊர் சேலத்துலேயே நான் அவர் பார்த்துருக்கிறேன். அவர் சேலத்துக்கு கையை நான் கொடுத்துருக்கிறேன், புரியல? அவர் ஊரில் நான் உறுப்பினர் கார்டு நான் வச்சுக்கிறேன் அவருக்கு. ஏன்னா என்னால் போய் அவர் நிலமை பார்க்க முடியல என்னால், புரியுங்களா? ஆனால் அவர் சோகம் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு, சரிங்களா? பாருங்க, அவர் நினைவாக நான் குத்தி வச்சுக்கிறேன். பச்சை குத்தி வச்சுக்கிறேன். அவர் நேம் கேப்டன் எழுதி வச்சுக்கிறேன். அவர் கொடி போட்டு வச்சுக்கிறேன். என் மனசில் இன்னமும் இருக்கிறாரு அவர், புரியுங்களா? இன்னும் சோகம் அன்றைக்கே நான் வரலான்னு பார்த்தேன், புரியுங்களா? நான் பகவான் மாலை போட்டனால அந்த பக்கம் நான் வர முடியல. கண்டிப்பா அவர் மாதிரி யாருமே இனிமே கிடையவே கிடையாது. கண்டிப்பா இப்பவே பாருங்க, இங்கே இவ்வளவு கூட்டம் வருதான். இப்ப யாருக்குமே வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி வந்து கிடையாது. இப்பவே பாருங்க, இந்த மாதிரி யாருக்கு வந்திருக்கு சொல்லுங்க? யாருக்கும் வந்து கிடையாது. Facebook, Instagram, YouTube உங்க பிசினஸ் ப்ரோமோட் பண்ணுமா? பேனர் டிசைன் பண்றதுல இருந்து ப்ரோமோட் பண்ற வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். Power Media Works. இத பத்தி உடனே தெரிஞ்சுக்கணுமா? ஃபோன் பண்ணுங்க.